ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அதுதான் ரவா பொங்கல். எப்போவுமே எனக்கு ரவா பொங்கலை ஹோட்டலில் பார்க்கும் போதெல்லாம் வீட்டில் செய்யணுன்ட்டுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை எங்கள் நாத்தனாரோட மாமியார் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ரவா பொங்கலை செஞ்சு காட்ட போகிறது என் நாத்தனாரோட மாமியார் தான். பாருங்கள். ஸோ இந்த ரவா பொங்கலுக்கு 1 டம்ளர் ரவை எடுத்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டாங்க. அது கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மிளகும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது கூட இப்போது 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னும் போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றணுன்னா நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே ஒரு பக்கத்தில் சூடாக தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. தண்ணி பத்தலை அப்படின்னும் போது நம்ம அந்த சுடு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கட்டிகளே இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த ரவா பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரவை நல்லா இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் நம்ம ஏற்கனவே அவங்க சொன்ன டிப்ஸ் பிரகாரம் சூடாக தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஏற்கனவே வேக வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ரவையை நல்லா கட்டிப்படாமல் அழகாக கிளறி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரை பண்ணி இந்த முந்திரி பருப்பை ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா பொங்கல் கூட ஆட் பண்ணால் நம்மளுடைய கமகமான டேஸ்டியான ரவா பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா பொங்கல் அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே எங்களுக்கு அவங்க செஞ்ச இந்த ரவா பொங்கலோடைய டேஸ்ட்டு எங்கள் நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு டேஸ்டியான இந்த ரவா பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இதுக்கு சட்னி ஒன்று சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Tata bye. Take care and stay healthy.